பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் என்று போராட்டம் ஆர்ப்பாட்டம். அதனால உங்களுடைய ஊடக நண்பர்களுடைய வாழ்த்துக்கள் மட்டுமல்ல, செய்திகள் தொடர்ந்து நீங்க எங்களை ஆதரவு தந்து வருங்க. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய முக்கிய நோக்கம் அதை பற்றி பேசுறது தான். டிசம்பர் 12 ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி வெற்றிகரமாக செய்யறது, வெற்றிகரமாக செய்யறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். பல மாநிலங்கள்ல எடுத்துட்டாங்க, இங்க என்ன எடுக்கல. சாதிவாரி கணக்கெடுப்பு அதுல இப்ப நாங்க செய்ய போற போராட்டம் எல்லா சமுதாய மக்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடிய பயனளிக்கக்கூடிய போராட்டம். 324 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த 324 சமுதாயங்களும் வாழ்வதற்கு வேண்டிய எப்படி வாழணும், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களால் சில பேரால பெரிய அளவில் போராட்டம் செய்ய முடியாது. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து போராடி வருகின்ற பாடுபட்டு வருகின்ற கட்சி. அந்நிய சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களுக்காகவும் பாடுபட்டு வருகின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால அவர்களுக்கும் 324 சமுதாயங்களுக்கும் நாங்கள் பாடுபடுகிறோம். அவர்களுக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். அவர்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். அதனால அதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் இதை சரியாக சொல்ல போனா உங்களை நம்பித்தான் நாங்கள் இதை போராட்டம் பண்றோம். யாரை நம்பி? உங்களை. நீங்க என்ன ஊடக? ஆமா, நீங்க தான் இதை பெரிய அளவில் வெளிச்சம் போட்டு காட்டணும். அப்பா போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா அது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கிட்ட தான் கேட்டுக்கணும். இப்படி நடத்துவாங்க. பாப்பா இது உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி நடத்த முடியாது. இப்படி நடத்துறாங்க. 38 மாவட்டங்களை அப்படியே கிடுகிடுக்க வச்சுட்டாங்களே. மாவட்ட தலைநகரத்தை கிடுகிடுக்க வச்சுட்டாங்களே. அப்பா நீங்க தான் எழுதணும், தெரிவிக்கணும், பதிவு போடணும். போடுவீங்களா? மெதுவா சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. பெரும்பாலான நிர்வாகிகள் வந்திருக்காங்க. ஐயா, பெரும்பாலான நிர்வாகிகள் வந்துக்கிறாங்க. கூட்டணி குறித்து ஏதாவது கருத்து கேட்டு வாய்ப்பு இருக்குங்களா? கூட்டணி குறித்து முடிவு செய்வதற்கு கூட்டணி குறித்து கருத்து கேட்க பொறுப்புழு டிசம்பர் 30 என்ன ஒரு சேலம் ஆத்தூர் பக்கத்தில் தலைவாசல் அங்கே திருமண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டோம். அதனால அங்க முடிவெடுப்போம். கூட்டணி பற்றி முடிவெடுப்போம். கூட்டணி பற்றி முடிவெடுத்ததுதான் முதல்ல யாருக்கு சொல்லுவோம்? உங்களுக்கு தான் சொல்லுவோம். அவளோட எதிர்பார்த்து
அவளோட எதிர்பார்க்குறீங்க. அமைப்போற கூட்டணி எப்படி சரி சரி நன்றி நன்றி நன்றி